ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 பராபவ வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் வந்துட்டு பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து குரு பயிற்சிக்கான பலனும் இந்த வாட்டி நான் சொல்லிடலான் இருக்கிறேன். ஸோ குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் வந்துட்டு ஜூன் 2ஆம் தேதி வந்துட்டு குரு வந்து கடகராசியில் போயிட்டு உச்சமாகிறாரு. அதுக்கப்புறமா அக்டோபர் 31 அன்றைக்கி திரும்பவும் சிம்மராசி உள்ளே வந்து அதிசாரத்தில் உள்ளே போயிடுவார். ஸோ குரு பயிற்சி வந்து கடகத்தில் உச்சமாகிறது பெரிய விசேஷம். பிகாஸ் எவரி 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு குரு வந்து உச்சமாவார். ஸோ இந்த வருஷம் ஜூன் 2 அவர் உச்சமாகிறது எவரி 12 இயர்ஸ் ஒன்ஸுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமைன்றது எந்த அளவுக்கு அது வந்து விசேஷம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த சார்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னாக்கா, நான் இதில் வந்து 2 இதாக பிரிச்சுருக்கேன். நார்மல் டைம், அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அப்படின்னு பிரிச்சுருக்கேன். ஸோ இதில் நான் மெயினாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, தசாபுக்தி நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தசாபுக்தி அப்படின்றது ஒன்று உண்டு. ஸோ தசாபுக்தி அப்படின்னா என்னன்னாக்கா, லைக் நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுக்தி நடந்துகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேச ராசியில் நிறைய பேர் இருக்கலாம், பட் எல்லாருக்கும் ஒரே தசாபுக்தி நடந்துகிட்ருக்காது. ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடக்கலாம், ஒருத்தருக்கு சூரியதசை நடக்கலாம், ஒருத்தருக்கு சந்திரதசை நடக்கலாம். ஸோ மெயினாக ஒருத்தருடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் நிச்சயமாக அவருடைய தசாபுக்தியை வச்சு தான் இருக்கும். அந்த தசாபுக்தியோட கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்தால் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். தசாபுக்தி கிரகங்கள் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து செட்பேக், சில தாழ்ச்சிகள், சில நெகட்டிவ்ஸ், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், செட்பேக் இருக்கும். பட் இந்த கோச்சாரத்தில் வந்து எந்த அளவுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, -20லேருந்து +20% வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு இந்த கோச்சாரத்தை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். மெயினாக தசாபுக்தி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா -80%லேருந்து +80% வரைக்குமே வந்து தசாபுக்தி தான் மெயினாக வந்து ஒருத்தருக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தட் இஸ், இப்போ ஒரு வேளை வந்து உங்கள் தசாநாதன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சனியோடையும் ராகுவோடையும் சேர்ந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து கடுமையான நெகட்டிவ்ஸ் கொடூரமாக இருக்கும். ஸோ அதனால் -80ன்ற மாதிரி போட்டிருப்பேன். ஒருவேளை உங்கள் தசாநாதரை வந்துட்டு அட் அ டைமில் சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு அப்படின்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து +80 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். பட் இந்த கோச்சாரன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு -20லேருந்து +20 வரைக்கும் தான். இது வந்து ஒரு நார்மல் டைமில், சரிங்களா. பட் ஆனால் அஷ்டம சனி காலகட்டங்களில் இப்போ அஷ்டம சனினா யாருக்குன்னா அப்படின்னாக்கா, லைக் இப்போதைக்கு சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி, மீனத்துக்கு வந்து ஜென்மச்சனி. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தசாபுக்தி வந்து பெருசாக செயல்படாது. உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தி வந்து பயங்கர பாசிட்டிவான சுக்கிரனாக இருந்தாலும் சரி, பயங்கர பாசிட்டிவான குருதசையாகவே இருந்தாலுமே சரி, அந்த சுபத்துவம் வந்து முன்னாடி 80% வரைக்கும் செயல்பட்டுருக்கும். பட் இப்போ என்னாக்கா அப்படியே குறைஞ்சி ஒரு 40% வரைக்கும் தான் செயல்படும். மிச்சம் வந்து இந்த கோச்சாரத்தில் சனியோடைய தாண்டவம் தான் செயல்பட்டுருக்கும். சனியோட நெகட்டிவ்னஸ் தான் வந்து அங்கே முழுக்க செயல்பட்டுருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து தசாபுக்தியோடைய பாசிட்டிவாக கூட இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி அல்லது ஜென்மச்சனி அப்படியே குறைச்சி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னாக்கா, அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கும், அதுக்கப்புறம் ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கக்கூடிய மீன ராசிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து தசாபுக்தியையும் தாண்டி கோச்சாரம் இந்த இடத்துல மட்டும் செயல்படுன்றதை நீங்கள் வந்து ஒரு கிளியராக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் குருபெயர்ச்சி டேட் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜூன் 2, 2026. ஸோ இது வந்து திருக்கணித பிரகாரம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணணும். வாக்கிய பஞ்சாங்கத்தை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. பிகாஸ் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தவறான நடைமுறை. ஏன் அப்படின்னாக்கா, திருக்கணிதம் அப்படின்னோடனே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக வந்து இந்த கம்ப்யூட்டர் சேட்டலைட்லாம் வந்ததுனால வந்த ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்னால தான் வந்து திருக்கணிதம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. திருக்கணிதம்ன்றது கிடையாது. ஆக்சுவலாக திருக்கணிதம் தட் இஸ் திருஷ்டி அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் பார்வைன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் வந்து கணிதம். ஸோ அதை தவறாக வந்து திருக்கணிதம் தவறாக திருன்ற ஒரு
வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. ஸோ அப்படி கிடையாது, திருக்கணிதம் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சான்ஸ்கிரிட்டில் திருஷ்டி அப்படின்னா பார்வை அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ ஞானிகள் வந்து தங்களுடைய பார்வைகளால் கிரகங்களை வந்து கணித்து நமக்கு கொடுத்த அந்த சாஸ்திரம்ன்றதுனால திருக்கணிதம்னு சொன்னாங்க. பட் அது தவறாக இன்றைக்கி திருக்கணிதம்ன்ற பேரில் சொல்லிகிட்ருக்குறோம் நம்ம. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து திருக்கணிதத்தை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக ரொம்ப கிளியராக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் கம்ப்ளீட்டாக தவறு, அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு சார்ட் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தியையும் கோச்சாரத்தையும் நீங்கள் வந்து எப்படி பொருத்தி பலன் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த சார்ட்டை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை லைன் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களோட தசாபுக்தின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேளை நல்ல ஒரு தசாபுக்தி போயிட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் வந்து எவ்ரி இயர் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து அது உங்கள் பிஸ்னஸோ அல்லது ஜாபோ ஓரளவுக்கு நீங்கள் சம்பாரிச்சிட்டே இருப்பீங்க. க்ரோத் வந்து ஓரளவுக்கு கிராஜுவலாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோச்சாரன்றது என்னது அப்படின்னாக்கா இதை வந்து அதில் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை மட்டும் கொடுத்துட்ருக்கும். கோச்சாரத்திலே கிரகங்களுடைய கிரக பயிற்சிகளை பொறுத்து மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நான் என்ன சொன்னேன், கடுமையான ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட தசாபுக்தியை அப்படியே ஸ்டாப் பண்ணி டவுன்வேர்ட்ஸில், அதாவது சில இறக்கங்களை தான் கொடுக்கும். சில கடுமையான செட்பேக்கை, சில நெருக்கடிகளை கொடுக்கும், தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும், வேலைகளில் பிரச்சனை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் வரும். ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும். அப்புறமா வந்து கூட்டாளிகளாக சேர்ந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் வரும். ஈவன் அப்புறம் பசங்க சரியாக படிக்காமல் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்திகள் நடக்குன்றதை பார்க்கணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னாக்கா குருவோட முக்கியமான காரகத்துவங்கள் வந்து குழந்தைகள் மற்றும் பணம் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ இது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். அல்லது குருவோட வந்து குருன்றது அந்தஸ்து குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ உங்கள் அந்தஸ்து சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். ஒருவேளை சுக்கிரதசை நடந்துச்சுனாக்கா சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய சுக்கிரதசை நடந்துச்சுனாக்கா இது சார்ந்த விஷயங்களில் சில முக்கியமான பிரச்சனைகள் வரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனியை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் ரவுண்டு கட்டி அடிப்பார். தட் இஸ் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் ஒரு லாக் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் வந்து இந்த தசாபுக்தியில் நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. இதில் மேஜர் பிரச்சனைகள் இருக்கும், மற்ற விஷயங்கள்லேயும் பிரச்சனை இருக்கும். ஸோ இது நீங்கள் பர்டிகுலராக எந்த பிரச்சனைகள்னு பார்க்குறதுக்கு உங்கள் தசாபுக்தியை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து நான் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த கோச்சாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ முழுக்க உங்களுடைய முக்கியமான பலன்களை நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் தசாபுக்தியை தான் பார்க்கணும். உங்களுடைய தனிநபர் ஜாதகத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேசராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ பேர் மேசராசியாக இருப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னா கிடையாது. ஒருத்தர் வந்து லட்சங்களை சம்பாரிச்சிட்ருப்பார், ஒரு சிலர் கோடிகளை சம்பாரிச்சிட்ருக்கலாம், சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து நீ கண்டிப்பாக முழுக்க அவங்களோட தசாபுக்தியை வச்சு தான் நீங்கள் முழுக்க பார்க்கணும். இந்த கோச்சாரம்ன்றது கொஞ்சம் ரிலீஃப் தருமா இல்லை கஷ்டங்களாக கூட்டி தருமா அப்படின்ற அந்த அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ அடுத்து இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நான் வந்து ஜென்ரலாக ஒரு மார்க் கொடுத்துருக்குறேன். தட் இஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, கோச்சாரத்தில் வந்து நம்ம வந்து -20 +20 வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒவ்வொரு ராசி வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி வந்து ஒன்லி ஹிந்துஸ்க்கு மட்டுமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். இன்ஃபேக்ட் இது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து லைக்
சூரியனுடைய வெப்ப கதிர்வீச்சுகள் வந்து எந்த இடங்கள்ல இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து இது அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கும் அப்ளிகபிள் தான், இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டினுக்கும் கண்டிப்பாக இது அப்ளிகபிள் தான். ஸோ அதனால் வந்து ஒன்லி ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம ஜோதிடம்ன்ற மாதிரி பார்க்கக்கூடாது. இங்கே இந்த ஒரு நல்ல டைமில் பிறக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குழந்தையாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிறிஸ்டின் குழந்தையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த குழந்தையும் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து லைக் இந்த பரிகாரம் அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட். நம்ம வந்துட்டு பரிகாரம் பண்ணிட்டா வந்து ஒரு விஷயம் அப்படி நடக்காமல் போயிடுமான்னா கண்டிப்பாலாம் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதின்றப்போ பரிகாரம் பண்ணி மாற்றிட முடியுன்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பட் பரிகாரன்றது ஒரு சில ஒரு சர்டைன் லெவலுக்கு, இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ பரிகாரன்றது நம்ம முழுசாக இறை நம்பிக்கை வச்சு பரிகாரம் இல்லை, முழுசாக இறை நம்பிக்கை வச்சு நம்ம கடவுள் மேலே பக்தி செலுத்தி வழிபாடு செய்கிறதன் மூலமாக நமக்கு கொடை கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவோம். தட் இஸ் கொஞ்சம் நல்லா சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி கம்ப்ளீட்டாக விதியை மாற்ற முடியுன்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பட் அது மாதிரி இங்கே இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வந்து லைக் இங்கே வந்து உங்கள் மாஸ்க்கு போயிட்டு கண்டினியூஸாக போயிட்டு நீங்கள் தொழுகை நடத்தலாம். கிறிஸ்டின் மதத்தினர் பொறுத்த மட்டும் நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து இறை வழிபாடு நடத்தலாம். இங்கே இதில் என்ன ஒன்றுனா முழு மனசாக வந்து இறை நம்பிக்கை கொண்டு வந்து நீங்கள் இறைவனை வழிபடணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக ஒழிய மற்றபடி வந்து நீங்கள் பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணுறது, இந்த பூஜை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் வந்து சனி வந்து 11th ஹவுஸில் இருக்கிறாரு. அது ரொம்ப சூப்பர். ஏன்னா 11th ஹவுஸில் பாபா கிரகங்கள் இருக்கிறது ஒண்டர்ஃபுல். அதுக்கப்புறமா வந்துட்டு குரு வந்து 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு, அதுவும் ரொம்ப விசேஷம். ராகு கேதுக்கள் வந்து 10ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்ல இடம் தான். ஸோ ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோச்சாரத்தில் வந்து ரிஷப ராசிக்கு எல்லா கிரகங்களுமே ரொம்ப நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப பயங்கர விசேஷம். ஸோ அதனால் வந்து +15 out of 20 கொடுத்துருக்குறேன். ஸோ அது ரொம்ப சூப்பர் மார்க் ஆக்சுவலாக. பட் இப்போ இந்த இதுவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குமானா நீங்கள் நான் திரும்ப சொல்கிற மாதிரி இதே தான். ஏன்னா எவ்வளவோ நிறையா ரிஷபராசி இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, தசாபக்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தசாபக்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரம் அடிஷ்னலாக நிறையா பெனிஃபிட் கொடுத்து அடிஷ்னலாக சிறிது நன்மைகளை கொடுத்து ஆல்ரெடி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த நன்மைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் சில கஷ்டகாலங்கள் போயிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த கஷ்டங்களுடைய தன்மையை அந்த கோச்சாரம் கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பர்டிகுலராக எக்ஸாக்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதகத்தில் தசாபக்தியை தான் மெயினாக பார்க்கணும். ஸோ அதுதான் முக்கியமான ஃபேக்டர்.